சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? முதலமைச்சர் பாணியில் சொல்லணும் அப்படின்னா என்ன, பரீட்சை டென்ஷனில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி, என்ன எக்ஸாம் ரிசல்ட் டென்ஷனில் இருக்கீங்களா? தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் 94% ரிசல்ட் வரப்போகுது. இருக்கிறதுலையே வந்து தமிழ் தான் டாப்பில் ரிசல்ட் வரப்போகுது. ஈஸியாக கேட்டது தமிழ் 12க்கு. ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தான். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டுத்தும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிட்டு அழகாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான தேர்வுகள் வெற்றிகரமாக நீங்கள் எழுதி முடித்து விட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஓகேங்களா, அனைத்து விதமான மாணவர்களுமே வந்து இப்போ பயத்தில் இருக்கீங்க. என்னடா எக்ஸாம் ரிசல்ட் வேறு வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு புறம் சம்மர் வேற எரியுதடி மாலா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனாக போடு, ரிசல்ட்டுடைய ரொம்ப கொடூரம் தாங்க முடியாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும் போதும் கனவு வருது, தூங்கி எழுந்தும் போதும் ரிசல்ட் வந்த மாதிரியே கனவு வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுக்கு கவலைப்படுறீங்க? எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை விட 20 மார்க் அதிகமாக எடுப்பீங்க, ஒரு 20 மார்க் கம்மியாக எடுப்பீங்க, அவ்வளோதான் வரப்போகுது. ரொம்ப படுமோசமாக நீங்கள் வந்து இப்போது 600க்கு 400 எடுக்கக்கூடியவங்க 200 ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா எளிமையான முறையில் பேப்பர் கரெக்ஷன்கள் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரு இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸால் டிக் பண்ணப்பட்டிருக்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால் டிக் பண்ணப்பட்டிருக்கு. லாஸ்ட் இயர்லாம் அப்படி பண்ணல. ஓகேங்களா, குண்டக பண்ணி ஏகப்பட்ட கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த முறை அப்படிலாம் வந்து இல்லாமல் ஒரு அழகாக யுனிக்கான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா டோட்டலாகவே வந்து 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களில் ஃபஸ்ட்டு வந்து 12th ஸ்டாண்டர்ட் தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருக்கீங்க. உங்களுக்கான ரிசல்ட் வந்து மே 6ஆம் தேதி காலை 9:30 மணிக்கே வெளியாகலாம்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ஒன்று முதலமைச்சர் வெளியிடுவார். முதலமைச்சருக்கு எதனா எனி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் இருக்கிறதே ப்ரெஸ் மீட் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதற்றத்தோடு அன்றைக்கி ஒரு நாள் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதற்றம் அப்படி பிபி ஏறும். ஓகேங்களா, ஸோ ஆனால் அன்றைக்கி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நம்முடைய சேனலின் சார்பாக அன்றைக்கி ஸ்பெஷல் லைவ்லாம் வந்து இருக்குது. ஸோ நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கிறோம். பசங்க வந்து நல்லபடியாக வந்து எக்ஸாமை எழுதி இருக்காங்க. ரிசல்ட்டுக்கான டேட்டை நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அழகாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து எந்த விதமான ஃபியர்னஸ்மே இல்லாமல் வந்து எழுதியிருக்கீங்க சில பேர். அதே மாதிரி ரிசல்ட்ஸும் வந்துருங்க. ஆனால் ரிசல்ட் அப்படின்றது நம்ம அனைவருமே எதிர்பார்க்கப்பட்டதை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். அப்படின்றதுனால ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாம், பெருசாக வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்னே வந்து நானும் சொல்கிறேன். ஸோ எனிவே ஓகேங்களா, 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் காத்து கொண்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ரிசல்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கனாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும், சேஞ்ச் ஆகட்டும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா.